ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றுமறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆச்சார க்ஷேத்திரத்தில் 104வது சூத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் பெரும்பாடில் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சூத்திரத்தை பார்த்துட்ருக்குறோம். இதில் இதுக்கு முன்னால் எதுக்காக இந்த சூத்திரம் ஏற்பட்டது அப்படின்னா, சுவாமி நம்மாழ்வாருக்கு இதுக்கு முன் ஜென்மங்களில் செய்த ஒரு உபாயமும் இல்லை, இந்த ஜென்மத்தில் செய்த உபாயங்களும் இல்லை, அவர் உபாயங்களும் மேற்கொள்ளவில்லை, சரணாகத்தியும் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு இப்படிப்பட்ட மகத்துவம் பிரபாவம் எப்படி ஏற்பட்டதுன்னா, அது எம்பெருமான் தானே செய்யக்கூடிய அந்த கிருஷியின் பலன், அவன் முயற்சி தான் வெற்றி தான் இது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சூத்திரம் ஏற்பட்டது. இதில் அதனால் எம்பெருமானை ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயிக்கு ஒப்பிட்டு கிருஷியுடைய செயலும் எம்பெருமானுடைய செயலும் ஒப்பிட்டு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டே வரோம். எப்படி இந்த க்ஷேத்ரஜ்ஞன் ஜீவாத்மா, அவனுடைய மனசானது இந்த வன்குறும்பர் அப்படின்னு சொல்கிற அந்த 5 புலன்களால் ஏவப்பட்டு அவனால் எப்படிப்பட்ட துன்பத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி, அந்த குறும்பர்களான அந்த 5 புலன்களை ஒரு அதிகாரி அடக்குவதை போல் எம்பெருமான் அடக்கிவிட்டு, எப்படி ஒரு விவசாயி அந்த நிலத்தை சுத்தம் செய்து அந்த திருப்பும் அது வேரோடு பறித்து அது மீண்டும் தலையெடுக்காமல் அதை தீப்பற்றி அதை கொளுத்து விட்டு அதற்கு பின் நீர் பாய்ச்சி அதில் நெல் விதைப்பானோ அதே போல் அவன் செய்யக்கூடிய எல்லாமே விளக்கப்பட்டது. அப்புறம் அந்த பயிர் விளைவதற்காக அந்த பாகவதர்கள் அவரை பார்த்து அந்த ஊரார் கவ்வை அப்படின்ட்டு அவரை கேலி பேசுகிற அதையே எருவாகிட்டு, பாகவதர் அல்லாத சம்சாரிகள் இவனை கெடுத்து விடாமல் இருக்க வேலி அமைத்து எப்படி ஒரு விவசாயி தன் பயிரை காப்பாற்றுவானோ அதே மாதிரி எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவினுடைய அந்த முன்னேற்றத்தை காப்பாற்றுகிறான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் அந்த நெல் விளைந்து அது தலை சாய்ந்தப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. அது ஜீவாத்மா, அது விவசாயிக்கு அவனுடைய பயிர் அவனுடைய முயற்சி பயனளித்து நெல் நல்லா விளைந்து சாயும் போது விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான். எம்பெருமானுக்கு எது மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னா, என்னால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு எப்போ இந்த ஜீவாத்மா வருகிறானோ அதுவே இங்கே தலை சாய்வதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கு மேலே விவசாயி என்ன பண்ணுவான், எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இனி மேற்கொண்டு நெல் பயிர் செய்யும் உழவன் நெல் முற்றியவுடன் அறுவடை செய்து போரடித்து நெல்லை குத்தி உமி நீக்கி அரிசியை கழுவி வேறு பாத்திரத்தில் இட்டு பக்குவமாக சமைத்து அதை ரசித்து உண்பது பகவான் செயலோடு ஒப்பிடப்படுகிறது இல்லையா? இதே தான். இப்போ அது என்னென்னா, சூத்திரத்தோட பகுதி என்னென்னா, 4 நாள் கோட்குறையாக நின்றார் அறியாமல் குந்தம் கொண்டு
ஆறாமை உண்டு காலக் கழிவாலே நிலத்து உகாமல் பற்று அறுத்து தண்டால் அடித்து பதர் அறுத்து போர்த்த தோல் விடுத்து சூக்ஷ்ம ஓட்டும் நீராலே கழுவி வேறு ஓர் கலத்திட்டு பைந்தொடி மடந்தரை கொண்டு ஷட்குண ரசான்னமாக்கி வானோர்க்கு ஆறா அமுதானவாறே முற்றும் உண்ண முன்னம் பாரித்து. அப்படி எப்படி இந்த உழவன் தன்னுடைய நெல் பயிரை அறுவடை செய்து அதை போரடித்து நெல்மணி தனியாக எடுத்து அதை குத்தி உரலிட்டு குத்தி அந்த தோலை நீக்கி அதுக்கு மேலே இருக்கிற அந்த சூக்ஷ்மமான அந்த தவிடு அதையும் நீக்கி அதை சமைத்து அதை சந்தோஷமாக உண்பானோ அதை போலவே இந்த ஜீவாத்மாவை அனுபவிப்பதற்கு எம்பெருமான் முற்படுகிறான். என்னென்ன செய்கிறான் அப்படிங்கிறது இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். உழவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உழவன் தன் வயலில் உள்ள பயிரை நாள்தோறும் உற்று கண்டு ரசித்து மகிழ்வான். அப்பா என்னுடைய இது எவ்வளோ பலன் கொடுத்துச்சுன்னு அந்த பயிரை பார்த்து 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 அதை அப்படியே அந்த காற்றுல ஆடுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். எம்பெருமான் எதை ரசிக்கிறான் அப்படின்னா, நாள் கோட்குறையாக நின்றார் அறியாமல் அப்படின்னா, நாலு நாள் என்னை முற்றவும் தான் உண்டான். அந்த எம்பெருமான் தினம் தன்னுடைய ஞானத்தை அனுபவிக்கிறத ஆழ்வார் உணர்கிறார். அதை தான் இங்கே சொல்றார். 4 நாளும் அவன் என்னை அனுபவிக்கிறான். 4 நாள் என்னை முற்றவும் தான் உண்டான். என்னை முழுவதுமாக தன்னுடைய அனுபவத்திற்கு ஆளாக்கி கொண்டான் என்று தினமும் அனுபவித்து அப்பொழுதும் மனம் நிறைவு பெறாதவனாக. எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஜீவாத்மாவுடைய ஞானம்தான். அந்த ஞானம் அந்த முற்றிய எப்படி அது பரமபக்தி ஆகிறதோ அதை அனுபவிப்பதில் தான் எம்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்காக தான் அவன் இப்படி படாத பாடெல்லாம் படுகிறான். அப்படி தினமும் அந்த ஞானத்தை அனுபவித்தும் திருப்தி பெறாதவனாக என்ன பண்றான் அப்படின்னாக்க, என்ன பண்ணுவான், இந்த விவசாயி என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மனைவி மக்கள் அறியாமல் 2 நெல் அப்படி மெதுவாக பிடுங்கி வாயில போட்டு பார்ப்பானா. இன்னும் அறுவடையெல்லாம் ஆகலை. அதுக்கு முன்னால என்ன பண்ணுவானா, மனைவி மக்கள் ஊரார் அறியாமல் கொஞ்சம் அந்த நெல் எடுத்து வாயில போட்டு அப்படி அதை சுவைத்து பார்ப்பானா. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்றானா, தன்னுடனே இருக்கும் பிராட்டி திருவடி திருவனந்தாழ்வான் ஆகியோரும் அறியாத வண்ணம் அனுபவிக்கிறான். அவ்வளோ குவைட்டா இந்த ஜீவாத்மாவுடைய இந்த ஞானத்தை அந்த எம்பெருமான் அனுபவிக்கிறான். கூடவே இருக்கும் பிராட்டி திரு அனந்தாழ்வான் விஸ்வக்சேனர் யாருமே அறியாமல் அந்த ஜீவனின் அந்த ஞானத்தை அவன் அனுபவிக்கிறான். இது விவசாயி தன் நெல்லை எடுத்து வாயிலே போட்டு சுவைப்பதற்கு ஒப்பிடப்பட்டது. நின்றார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு. நின்றவர் அறியாவண்ணம்னா அந்த கூடவே இருக்கக்கூடிய பிராட்டியும் மற்ற நித்தியசூரிகளும் அறியாத வண்ணம் என்னை அவன் அனுபவித்தான் அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்றார். என்கிறபடி இவர்கள் அறியாமல் ஜீவாத்மாவின் பக்தியை அனுபவிக்கிறான். அந்த பக்தி அவ்வளோ பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவனுக்கு இல்லாதது ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அவன் எல்லா விருப்பங்களும் ஈடேற பெற்றவர். அவாப்த சமஸ்த காவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு இஷ்டமானது, அவனுக்கு இல்லாதது இந்த ஜீவாத்மாவுடைய பக்தி தான். இத்தனை ஜீவர்களை அவன் படைத்திருந்த பொழுதிலும் அந்த பக்தி இல்லாதனால அது பார்த்தா இன்னும் காணாததை கண்ட மாதிரி அவன் அனுபவிக்கிறான். அது தன்னுடைய தேவிமார்களுக்கும் தெரியாத அளவுக்கு அவன் அதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நின்றார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிருமவை உண்டு. அப்படியே என்னை அவன் அனுபவிக்கிறான் என்றபடி இவர்களும் அறியாமல் ஜீவாத்மாவின் பக்தியை எம்பெருமான் அனுபவிக்கிறான். அடுத்தது, வயலின் சொந்தக்காரன் நெல்லை அறுவடை செய்து சமைத்து உண்ணும் வரை பசி பொறுக்காமல் வயற்காட்டிலேயே நெல்லை கிள்ளி உண்பான். அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்றது, இதை எடுத்துட்டு போய் போரடிச்சு நெல்லை எடுத்து உம்மி நீக்கி பண்ணணுமே, அதுக்குள்ள கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுற மாதிரி இவனுக்கு, இந்த பக்தனுக்கு, இந்த முமுக்ஷுக்கு, எவனொருவன் இந்த வைகுண்டம் போடும் எம்பெருமானை அடையணும் இந்த விருப்பத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு இந்த உடல் நீங்குவதற்கு முன்பே, இந்த ஸ்தூல சரீரம் நீங்குவதற்கு முன்பே அவனை அனுபவிக்க துணிகிறான் எம்பெருமான். குந்தம் கொண்டு ஆறாமை உண்டு. ஜீவாத்மா இவ்வுலகிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகை வரைக்கும் பொறுக்காதவனாக. அவ்வளோ நேரம் கூட அவனால பொறுக்க முடியல. இந்த உடலை விட்டுட்டு தான் வரட்டும், அங்கே ஸ்ரீவண்டு வைகுண்டம் வந்தப்புறம் அனுபவிச்சான்னு நினைக்காம இங்க இந்த உடலோடு இருக்கும் பொழுதே அவன் பக்தியை அனுபவிக்க துணிகிறான் எம்பெருமான். ஜீவாத்மா இவ்வுலகிலிருந்து விடுபட்டு முக்தி அடையும் வரையும் பொறுக்காதவனாக சரீரத்தோடு இருக்கையிலே அனுபவிக்க முற்படுகிறான்.
உடம்புலேயே இருக்கிறான். இந்த உடம்புலே இருக்கான் ஜீவாத்மா. இந்த ஸ்தூல சரீரம் இன்னும் போல. அதற்கு முன்னாகவே இந்த உடலை விட்டுட்டு அவங்க வந்து சேரட்டுமே அப்படிங்கிற பொறுமை கூட எம்பெருமானுக்கு இல்லை. என் மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டா என்கிறபடி ஒரு காலம் நிறைவு பெறாமலே மேலும் மேலும் அனுபவிக்க முற்படுகிறான் பகவான். இது எப்படி ஒரு அருமையான அனுபவம்னு சொல்லி நமக்கெல்லாம் கிடைச்சாதான் நம்ம அதை உணர முடியும். என்பெருமான ஜீவாத்மாவை அனுபவிப்பது அவ்வளோ ஒரு இன்பமான விஷயம் எம்பெருமானுக்கு. அவன் அனுபவிப்பதனால் ஏற்படும் இன்பம் இவனுக்கு, இந்த ஜீவாத்மாவிற்கு. விளைத்த பயிர் காலத்தாழ்வினால் தரையில் பட்டு மக்கி போகாமல் காலத்தில் அறுவடை செய்கிறான் உழவன். ரொம்ப காலம் தாழ்த்தினா என்ன ஆகும்? நிலத்தோட நிலமா அதை படுத்த அந்த நெற்பயிரெல்லாம் மக்கி போகும். அதனால பயன் இல்லாமல் போகும். அப்படிங்கிற காலத்தில் அறுவடை செய்திருவான். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன செய்யறானா, காலக்கழிவாலே நிலத்து உகாமல், காலக்கழிவாலே அவன் போய் நிலத்துல விழுந்து மக்கி போகாமல் பற்று அறுத்து, இந்த உலகத்து மேல் இருக்க பற்றை அறுத்து அவனை தன்னுடன் சேர்த்து கொள்கிறான். காலக்கழிவு செய்யேல், காலக்கழிவு செய்யேல் ஞானக்கைத்தா அப்படின்னு ஆழ்வார் கேட்குற மாதிரி காலக்கழிவு செய்யேல் இவன் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கே பொறுக்காது, காலக்கழிவு செய்ய மாட்டான். என்றும் வருநிலத்து வாழாங்கு உகுத்து போல் என்கிறபடி ஜீவாத்மா காலம் தாழ்வதனால் மங்கி போகாமல் தகுந்த காலத்தில் கைகொள்ளுகிறான். ரொம்ப நாள் விட்டாக்கா இவன் வாடி போயிடுவான், மக்கி போயிடுவான். ஏன்னா அந்த பக்தி பயிர் நல்லா முத்திடுச்சு. பக்தி வந்து பரம பக்தி ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே போக வேண்டியதே இல்லை. இனிமே காலம் தாழ்த்தினால் இவன் நாசமடைந்து விடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல பற்று அறுத்து, வினைப்பற்று அறுத்து என்கிறபடி பேற்றிற்கு தடையான கர்மங்களை விலக்கி விடுகிறான் இல்லையா. இப்போ வந்து இவனுக்கு இந்த ஜீவாத்மாக்கு பரமபக்தி வந்தாச்சு. அந்த முதிர்ந்த நெல்லை போல இவன் ஆகிவிட்டான். இப்போ இவன் தடையாக இவனுக்கு கர்மங்கள் சில இருப்பதால் தான் இவனுக்கு வந்து இந்த சரீரம் இன்னும் இருக்கு. இந்த சரீரம் நீங்கிட்டு அவனை வந்து வைகுண்டத்திற்கு கூட்டிட்டு போயிடலாம். ஆகையால என்ன பண்றான் அப்படின்னாக்கா எம்பெருமான் பேற்றிற்கு தடையாக, பேர் என்ன இவனுக்கு ஜீவாத்மாக்கு? வைகுண்டத்தை அடைவது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கர்மங்களை முற்றுமாக அவன் அறுத்து விடுகிறான் எம்பெருமான். இப்போ வந்து ஃப்ரீ, இந்த ஜீவாத்மா இப்போ ஃப்ரீயா இருக்கு. இதை அவன் மேற்கொண்டு பக்குவப்படுத்தலாம். அப்புறம் நெற்பயிரை அறுவடை செய்த உழவன் தடியால் அடித்து பதரையும் நெல்மணிகளையும் தனித்தனியாக பிரிக்கிறான். அது ஒரு ப்ராசஸ் இல்லையா. போர் அடிப்பாங்க அந்த காலத்துல. தஞ்சாவூர்ல நிறைய நெல் விளையும் போது இது மாடு கட்டி போர் அடிச்சா பத்தாதுன்னு யானை கட்டி போர் அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விளைச்சல் இருந்துச்சு அந்த காலத்துல. அது பிரிக்கணும். அப்படிதான் அவங்க வந்து அந்த நெல்லை வந்து அந்த இதுலேருந்து பிரிக்கணும். தண்டால் அடித்து பதர் அறுத்து, அருள் என்னும் தண்டால் அடித்து என்கிறபடி மிகுந்த திடமுள்ள கருவியான தன் அருளாலே நெல்லோடு இணைந்திருக்கும் சாரமற்ற பதர் போன்ற ஆத்மா தன்னையே அனுபவிப்பதான ஆத்ம அனுபவத்தில் ருசியை அறுக்கிறான். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்னைக்கு இவங்க மைதிலி அம்மா கூட கேட்டாங்களே, இந்த கைவல்யம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இந்த ஆத்மாவுக்கு 3 விதமான அனுபவம் சொன்னா இல்லையா. ஒன்று வந்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் இந்த உடலோடு அனுபவிக்கிறது. வேறு தேவர்கள் உடலோடு இங்கிருந்து ஸ்வர்க்கம் வரை, இந்திரலோகம், சந்திரலோகம், பிரம்மலோகம் வரைக்கும் போய் எல்லா அனுபவங்களையும் பெறுவது தான் ஐஸ்வர்ய அனுபவம். ஐஸ்வர்யார்த்தின் பேரு. அவங்க வந்து திருப்பி பிரம்மலோகம் வரைக்கும் போவாங்க. புண்ணியம் தீர்ந்தவுடனே திருப்பி கீழே வருவாங்க. திருப்பி வேற பிறவியில் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அது ஐஸ்வர்யம். இது வெறுத்து போன சிலர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு இந்த புலனுகர்ச்சி வேண்டாம், எனக்கு இந்த உடலே வேண்டாம், எனக்கு ஆத்மாவாகிய என்னையே நான் அனுபவித்துக் கொள்ளுகிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, என்னை நான் அனுபவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு அவங்க அதோட நின்றுறாங்க. அவங்க திருப்பியும் இந்த பூமண்டலத்துக்கு வந்து உடலை பெறவும் அவங்களால முடியாது. அது வந்து கைவல்யார்த்தி. அதுக்கும் மேலே இருக்கிறதா பரம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறது. இப்போ இந்த கைவல்யத்தை எதோட ஒப்பிடுகிறார் அப்படின்னாக்கா, இந்த நெல்லோடு இணைந்திருக்கும் சாரமற்ற பதர் போன்றது கைவல்ய மோட்சம் அப்படின்னு சொல்றான். அப்ப அது எவ்வளவு பயனற்றதுன்னு பாருங்க. அந்த கைவல்யத்தை விரும்பி கேட்கிறவங்க ரொம்பவே பாவம்னு சொல்லணும். அருள் என்னும் தண்டால் அடித்து, தன்னுடைய அருள் என்னும் தண்டால் அடித்து இந்த கைவல்யத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தையும் போக்கெடுத்து விடுகிறான் எம்பெருமான் என்கிறபடி மிகுந்த திடமுள்ள கருவியான தன் அருளாலே என்ன பண்றானா, நெல்லோடு இணைந்திருக்கும் சாரமற்ற பதர் போன்ற அந்த பதர் எது? ஆத்மா தன்னையே அனுபவிப்பதான ஆத்ம அனுபவம். இந்த கைவல்யத்திலிருந்து
விலக்கி விடுகிறான். கைவல்யத்தை ஒரு ஜீவாத்மா போறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அந்த ஜீவாத்மா விரும்பி அந்த கைவல்ய மோட்சத்தை கேட்கும் போது கொடுத்துட்றான். எப்படி ஐஸ்வர்யத்தை கேட்டா கொடுக்குறானோ அதே மாதிரி கைவல்யத்தை கேட்டாலும் கொடுத்துருவான். ஆனா அவனுக்கு விருப்பமானது இந்த ஜீவன் தன்னிடம் மோட்சத்திலிருந்து தனக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருந்து அவனை நான் அனுபவிக்க வேண்டும், என்னை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பம். அதான் தண்டால் அடித்து பதர்லேருந்து இந்த நெல்லை தனி பண்ணிட்டாங்க. அடுத்தது நெல்லிலிருந்து உமியை விடுவிக்கிறான். இப்போ ஆச்சு, நெல்லிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ உமியை வேற விடுவிக்கணும். போர்த்த தோல் விடுத்து எம்பெருமான் என்ன பண்றான்னா, போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இவை பேர்த்து என்கிறபடி ஆதி வியாதிகளுக்கும் 6 வகையான விகாரங்களுக்கும் அடியான ஸ்தூல சரீரத்தை விடுவித்து விடுகிறான் பகவான். இல்லையா? இந்த ஸ்தூல சரீரத்தால தான் நம்ம இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்தூல சரீரம் போயிடுச்சுன்னாக்கா அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்னங்கிறத அவன் பார்த்து அதோடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி செய்கிறான். ஆனா இங்க இது முமுக்ஷு, இது ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுடைய அனுபவத்தை ஆசைப்படக்கூடிய ஆத்மா. ஆகையால இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விடுவித்து மேற்கொண்டு என்ன செய்வான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்றான்னாக்கா, போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பை இவை பேர்த்து. இந்த ஸ்தூல சரீரம் இருந்தாதான் இறப்பு வரும். அந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகும், இன்னொரு வாட்டி பிறப்பு, அப்படியே இது வட்டம் போயிட்டே இருக்கும் என்கிறபடி ஆதி வியாதிகளுக்கும் 6 வகையான விகாரங்களுக்கும் அடியான ஸ்தூல சரீரத்தை விடுவிக்கிறான். இந்த ஸ்தூல சரீரம் மூல பிரகிருத்தியால ஆனது. பிரகிருத்தியானது விகாரங்களுக்கு உட்பட்டது. ஆகையால எப்ப இந்த ஜீவன் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிறானோ இந்த விகாரங்கள் தவிர்க்கவே முடியாதது. அதிலிருந்து எம்பெருமான் விடுவித்து விடுகிறான். ஆதி வியாதி, இது என்ன வியாதின்னா, ஒண்ணு மனதின் நோய், இன்னொன்னு சரீரத்தின் நோய். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது இதனால் தானே. மனசுக்கு ஏற்படுற நோய் மற்றும் சரீரத்துக்கு ஏற்படுகிற நோய் தான் நமக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது. அதை போக்க வைக்கிறான். அப்புறம் 6 விகாரம். இந்த விகாரம் என்ன? உண்டாதல், பிறத்தல், வளர்தல், பெருத்தல், குறைதல், நசித்தல். இதேதான் சர்க்கிளா வந்துட்டே இருக்கும். இது பிரகிருத்தினுடைய அந்த மூல பிரகிருத்தினுடைய அந்த ஜட பொருளான அச்சித்தினுடைய விகாரங்கள். அது மாற்றத்துக்கு உட்பட்டது, அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் ஆன இந்த ஸ்தூல சரீரம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது. ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான், நெல்லிலிருந்து உமியை விடுவிப்பதை போல இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடிய ஜீவாத்மாவை ஸ்தூல சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து விடுகிறான். ஆயிடுச்சு. அடுத்து அரிசியை தவிடு இல்லாமல் இருக்க நீரில் இட்டு கழுவுகிறான். விவசாயம் என்ன பண்றான், இந்த தவிடெல்லாம் போறதுக்கு நல்லா தண்ணியில போட்டு அலசிடுவாங்க இல்லையா? அதுக்கு எம்பெருமான் என்ன பண்றான்னா, சூக்ஷ்ம ஓட்டும் நீரிலே கழுவி. ஸ்தூல சரீரம் கழிந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் விலகுவதில்லை. இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நம்ம பல்வேறு பிறவிகளை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. ஜீவாத்மா அதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம். அதுல தான் நாம பண்ற கர்மங்கள், நம்மளுடைய ருசி வாசனைகள் எல்லாமே அதுல தான் இருக்கும். பூர்வ ஜன சமஸ்காரங்கள் எல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும். இப்ப நமக்கு இறப்பு ஏற்படும் பொழுது இந்த ஸ்தூல சரீரம் இங்கேயே நின்று விடுகிறது. ஆனால் இந்த உடலிருந்து வெளியேறி அந்த ஆத்மாவை இந்த சூக்ஷ்ம சரீரம் விடவே விடாது. அதுல இருந்து விடுவிக்கணும். அதுல இருந்து ஜீவாத்மா விடுவித்து மேலே கொண்டு போகணும். அதுக்காக ஸ்தூல சரீரம் கழிந்தாலும் சூக்ஷ்ம சரீரம் விலகுவதே இல்லை, அது கூடவே இருக்கும். சிருஷ்டியின் துவக்கத்திலே கிடைத்த சூக்ஷ்ம சரீரமானது இவன் போய் விரஜா நதியிலே ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் கூட தான் இருக்கும். அவன் எத்தனை பிறவி, எத்தனை லட்சம் வேணுமோ பிறக்கட்டும், மரமா பிறக்கட்டும், செடியா பிறக்கட்டும், விலங்கா பிறக்கட்டும், தேவராக மனுஷராக பிறந்தாலும் ஒரு ஜீவாத்மாக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் பர்மனெண்ட், கடைசி வரைக்கும் அதே தான். அவன் எப்போ இந்த முமுட்சுவாக ஆசைப்பட்டு உபாயங்களில் ஈடுபட்டோ இல்லை எம்பெருமானே சரணமாக அடைந்தோ இவன் எப்பொழுது இந்த முடிவுக்கு வருகிறானோ, எனக்கு வேண்டாம், இந்த பிறவி வேண்டாம், எனக்கு கைவல்யம் வேண்டாம், எனக்கு மோட்ச பிராப்தி வேணும் என்று சொல்லும் பொழுது அதுதான் அவனுடைய சரமகதி. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அர்ச்சராதி கதி. அதுல போய் அவன் அந்த விரஜா நதியிலே ஸ்நானம் பண்ணும் பொழுதுதான் சூக்ஷ்ம சரீரம் அவனை விட்டு நீங்கி விடுகிறது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. பல பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாக இருப்பது இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். ஸ்தூல சரீரம் அந்தந்த கர்மத்துக்கு ஏற்றபடி கிடைக்கும், அவன் பண்ண புண்ணிய பாவ கர்மத்துக்கு ஏற்றபடி கிடைக்கும். சூக்ஷ்ம சரீரம் அதே தான். அது பல பிறப்பு இருப்புகளுக்கு காரணமாக இருப்பது, பகவானை அனுபவிக்க தடையாக இருப்பது இது அந்த சூக்ஷ்ம சரீரம் தான்.
இது 2 தான் அதோடைய கெட்ட குவாலிட்டிஸ். விரஜா நதி வரை செல்ல சாதனமாக இருப்பது, இது ஒன்று தான் அதுக்கிட்ட ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ வந்து இது பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கேரேஜாக, ஒரு வெஹிக்கிளாக, ஒரு வண்டியாக, ஒரு சாதனமாக இருக்கக்கூடியது இந்த சூக்ஷ்ம சரீரம். ஆகையால பகவான் வந்து இது விரஜா நதி வரைக்கும் போற வரைக்கும் அதை விட்டு வைக்கிறான். விரஜா நதி வரை செல்ல சாதனமாய் இருப்பது. இறைவன் ஜீவனின் நல்வினை தீவனைகளை அழித்து விடுகையால் சூக்ஷ்ம சரீரத்தை இங்கேயே கழித்து விடலாம். இங்கேயே பண்ணலாமே அந்த வேலையை, அர்ச்சராதியில் போகிறதுக்கு முன்னாலே பண்ணிடலாம். இல்லை, இந்த புண்ணிய பாவங்களை கழிச்சிட்டான். அப்போ அதை போகிறதுக்கான இந்த வெஹிக்கிளானது சூக்ஷ்ம சரீரம் தேவையில்லை, அது இங்கே கழித்து விடலாமே. ஏன் இல்லை அப்படின்னாக்கா, விரஜா நதி வரை செல்வதால் இதை ஒரு சாதனமாக ஆக்கி வைக்கிறான். சாதனம்னா இது வந்து ஒரு வெஹிக்கிள். இதில் தான் வந்து அந்த ஜீவாத்மா அந்த கடைசி அந்த சரம தேகத்திலிருந்து, அதாவது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதுக்கு பிறப்பு கிடையாதுங்கிற அந்த உடம்புலேருந்து அது வெளியில் போகும்போது அதற்கு ஒரு வெஹிக்கிளாக, ஒரு சாதனமாக இந்த சூக்ஷ்ம சரீரத்தை அவன் வச்சு வைக்கிறான். இதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அர்ச்சராதியில். பிள்ளலோகாச்சாரியர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு மகாராணி சக்கரவர்த்தியுடைய மனைவி அவள் போகும் பொழுது அவளை மூடு பல்லக்கிலே வைத்து எடுத்து செல்வதை போல இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் கொண்டு செல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகிய நீரை அதெல்லாம் சாதனமாக வைக்கிறான். விரஜையில் நீராடிய உடனே சூக்ஷ்ம சரீரம் தொலைந்து விடுகிறது, அவ்வளவுதான். அதோட சூக்ஷ்ம சரீரம் அந்த எத்தனை லட்ச வருஷங்களாக, லட்ச பிறவிகளாக, எத்தனை யுகங்களாட அவனோடையே எள்ளோடு எண்ணெய் பிரிக்க முடியாமல் இருப்பது போன்றிருந்த அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த விரஜா நதியில் நீராடிய உடனே அவனை விட்டு போய்விடுகிறது என்பது நம் பூர்வாச்சாரர்களின் திருவுள்ளம். விரஜை நதியை தொட்டவுடன் ருசி வாசனைகள் அடியோடு நீங்குகின்றன, எல்லாமே போயிடும். புண்ணிய பாவம் இங்கே போயிடுச்சா, அங்கே மேலே போன ருசி வாசனை அந்த மனப்பதிவுகள் எல்லாமே அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட போய்விடும். இதை தான் வந்து அரிசியை தவிடு இல்லாமல் தண்ணீரில் வைத்து கழுவுவதை போல இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு வந்து மோட்சத்தை அடைய போகிற ஜீவாத்மாவை விரஜா நதியிலே ஸ்நானம் செய்விக்கிறான் எம்பெருமான். விரஜை சென்று கிட்டியவன் சேற்று அள்ளலையும் வாசனா ரேணுவையும் கழுவி என்கிறார் ஆச்சாரியரான பிள்ளைலோகாச்சாரியார் தம்முடைய அர்ச்சராதி என்னும் நூலில். இந்த பிள்ளைலோகாச்சாரியார் தான் நம்ம அருளாள பெருமாள் எம்பெருமான் நாயனாருடைய அண்ணா. அவர் எழுதியது அஷ்டாதச ரகசியங்கள்ட்ட 18 புக்ஸு, அதில் ஒன்று தான் அர்ச்சராதி. அதில் ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பார், இந்த ஆத்மா எப்படி தான் அது பயணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பார். அங்கே சொல்கிறார், அதில் அவர் சொல்லியிருக்கார் என்னென்னா, விரஜை சென்று கிட்டியவன், அந்த விரஜா நதியை போன உடனே சேற்றள்ளல் பொய் நிலம் தான் இந்த உலகம், இந்த மூல பிரகிருதி, அதில் இருந்து வந்தது. அது எல்லாத்தையும் வாசனா ரேணு, அந்த ருசி வாசனையிலிருந்து ரேணு மெரிசா அந்த டஸ்ட் மாதிரி ரொம்ப மெல்லி நுண்ணிய அந்த குப்பை மாதிரி அவன் மேலே ஒட்டிட்டு இருக்கதை அவன் அந்த விரஜாவில் ஸ்நானம் பண்ணியுடன் அதை தொலைத்து விடுகிறான் என்கிறார் ஆச்சாரியரான பிள்ளலோகாச்சாரியார் தம்முடைய அர்ச்சராதி என்னும் நூலில். இப்போ அரிசியும் கழுவியாச்சு. அடுத்து தவிடு நீக்கி கழுவிய அரிசியை சமைப்பதற்காக வேறு ஒரு கலத்தில் இடுகிறான். நல்லா இந்த போட்டு நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் 2-3 வாட்டி கழுவி எடுத்த அப்புறம் அது இன்னொரு பாத்திரத்தில் போடுறான். இங்கே என்ன பண்ணுறான்னாக்கா, வேறு ஒரு கலத்தில் இட்டு இவன் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவை எங்கே வைக்க போகிறான்னா, சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனே வேறோர் நுதல் மடவாள் வேறோர் கலத்தில் வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்தில் இட்டு அப்படின்ட்டு அந்த வெண்ணெய் திரண்டு வந்த பொண்ணு அதை வேறொரு பாத்திரத்தில் வச்சிருவாங்கல்ல, அதிலே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா, ஸ்தூல சூக்ஷ்ம வடிவிலிருந்து பிரிந்த ஆத்மாவை அமானவன் ஸ்பர்சத்தாலே பிரகிருதி சம்பந்தம் இல்லாத அப்ராக்கிருதமான சரீரத்திலே புகுவிக்கிறான் இறைவன். எவ்வளோ அழகான ஒரு கம்பேரிசன். இந்த அரிசியை கழுவி இந்த விவசாயம் என்ன பண்ணுறான், கழுவி எடுத்து சமைப்பதற்காக வேறு பாத்திரத்தில் போட்டுறான். எம்பெருமான் என்ன பண்ணுறான்னாக்கா, இந்த விரஜா நதி ஸ்நானம் முடிஞ்ச உடனே அங்கே அமானவன் அப்படின்ட்டு வித்யுத் புருஷன், அவன் ஒரு நித்தியசூரி, அவன் அங்கே உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய கையால் லாகு கொடுத்து அவனை எடுப்பான். அவனுடைய இந்த ஸ்பர்சம் கிடைச்ச உடனே அவனுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் கிடைத்து விடும். அதுதான் வேற பாத்திரத்தில் அந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, இப்போ ஜீவாத்மா மட்டும்தான் இருக்குது, அதுக்கு ஸ்தூல சரீரம் இங்கேயே போயிடுச்சு,
சூக்ஷ்ம சரீரம் வந்து விரஜா நதியிலே போயிடுச்சு. இப்போ ஜீவாத்மா மட்டும்தான் இருக்கு. இப்போ அதுக்கு அழகான உருவம் வேணும் இல்லையா? அதுதான் வேறு பாத்திரத்துல வைக்கிறது. அந்த உருவம் வந்து எம்பெருமானை போலிய திவ்யமங்கல விக்கிரகம். இந்த மூல பிரகிருத்தியால் ஆனதல்ல, அப்ராகிருதமான சரீரம். அது வந்து அவனுக்கு கிடைச்சிடும். அதுல அந்த ஜீவாத்மாவை வச்சிடறான். ஸோ ஜீவாத்மாவுக்கு தான் அழிவே கிடையாது இல்லையா? ஸோ இங்கேருந்து இந்த பல்வேறு உடல்களில் இருந்து மீண்டு போய் சூக்ஷ்ம சரீரத்தோட அர்ச்சனாதி மார்க்கத்திலே போய் விரஜாஸ்நானம் முடிஞ்ச உடனே அந்த அமானவனுடைய கை ஸ்பர்சம் பட்ட உடனே அவன் அப்ராகிருதமான உடலை அடைந்து விடுகிறான். அதுதான் வந்து வேறு கலத்தில் இட்டு அப்படின்னு இங்க நாயனார் உருவகப்படுத்தி காட்டுகிறார். அமானவன் ஸ்பர்சத்தாலே பிரகிருதி சம்பந்தம் இல்லாத அப்ராகிருதமான சரீரத்திலே புகுவிக்கிறான் இறைவன். இதெல்லாம் அவன் தான் செய்யறான். நம்மளால எந்த முடியும்? ஒன்றுமே முடியாது. அப்புறம் இந்த அரிசியை சமைக்கணும் இல்லையா? இந்த பக்குவமான இந்த அரிசியை வேறு கலத்தில் இட்ட அரிசி சமைக்கணும். இவன் வீட்டில் இவன் என்ன பண்ணுவான்? விவசாயி வந்து அதில் வெல்லம் போட்டு நெய் போட்டு ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிட்ருவான். எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அமானவன் ஸ்பர்சத்தால் வந்து அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை அலங்கரிக்கிறான். அவங்களுக்கு பட்டாடை என்ன, நகைகள் என்ன, வாசன திரவியங்கள் என்ன, மாலைகள் என்ன எல்லாம் போட்டு அதுக்காக வந்து அவன் 100 அப்சர ஸ்திரீகளை கூப்பிட்டுக்கிறான். 100 நித்திய சூரியர்களை போய் அவனை கூட்டிட்டு வாங்க அவன் வந்துட்டான்னு அப்படியே வைகுண்டமே அல்லோல கல்லோல படுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அனுப்பி அவனை அலங்கரித்து கூட்டிட்டு வர்றது தான் இங்க வந்து விவசாயி அதை சமைத்து வைப்பதற்கு ஒப்பீடாக சொல்கிறார்கள். பைந்தொடி மடந்தையரை கொண்டு. பைந்தொடி மடந்தையர்னா அந்த அப்சரஸ்கள். பல நித்திய சூரிகள் அங்க அப்சரஸ்களாக இருப்பார்கள். அது என்ன பண்றாங்கன்னா, அனைவர் போய் அமர் உலகில் பைந்தொடி மடந்தையர்த்தம் வேய்மறு தோளினை அப்படின்னு திருவாய்மொழி சொல்றபடி முக்தி அடைந்த ஜீவன் எம்பெருமான் என்பதற்கு தக்கபடி அலங்கரிக்கப்படுகிறான். இவன் அழகா சிங்காரிச்சு பார்க்கணும்னு வேற அவனுக்கு ஒரு ஆசை. திவ்யமங்கல விக்கிரகம் கிடைச்சிருச்சு, அதை அலங்கரிக்கணும், மேலே நல்லா அழகா சிங்காரிச்சு பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஜீவன் எம்பெருமான் என்பதற்கு தக்கபடி அலங்கரிக்கப்படுகிறான். அது வந்து கௌஷிதகி உபனிஷத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அழகான ஒரு வார்த்தை. அதை வந்து அப்படியே இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அந்த முக்தனை 500 தேவமாதர்கள் எதிர்கொள்கிறார்கள். வாங்க வாங்க வாங்கன்னு அவங்கள அவ்வளோ, அவங்களுக்கு கால் கழுவுறது என்ன, அவங்களுக்கு ஆர்த்தி சுத்துறது என்ன, பல்லாண்டு பாடுறது என்ன, அவ்வளோ ஆசையாக அவர்களை வரவேற்பார்கள். 100 பெண்கள் மாலையை கையில் வைத்திருக்கிறார்கள். அவ்வளோ மாலை போட போறாங்க. 100 பெண்கள் அஞ்சனத்தை, அவனுக்கு மை வச்சு அழகு பார்க்க போறாங்க. 100 பெண்கள் ஸ்ரீசூர்ணம், அவனுக்கு திருமண் சாத்தணும். 100 பெண்கள் வஸ்திரங்களை, விதவிதமான வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 100 பெண்கள் திரு ஆபரணங்களை கையில் ஏந்தியவர்களாய் அந்த முக்தனை பிரம்ம அலங்காரத்தால் அலங்கரிக்கிறார்கள். நம்ம இங்க பண்ணிக்கிற அலங்காரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிரம்ம அலங்காரம் அதுக்கு நம்ம இருக்கு, நமக்கு ஏற்பட்டது, நமக்காக ஏற்பட்டது தான் அந்த பிரம்ம அலங்காரம். அது வந்து எம்பெருமான் நமக்கு தந்து அருளுகிறான். அதுக்கப்புறம் ஷாட் குண ரசான்னமாக்கி, இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, சக்கரை பொங்கல் பண்றது மாதிரி அங்க எம்பெருமான் என்ன பண்றான்னா, முன்பு மறைந்து கிடந்த ஆத்மாவின் ஞானம் முதலிய 6 குணங்கள் பிரகாசிக்க தன் சுயஸ்வரூபத்தில் தோன்றுகிறான் ஜீவாத்மா. அவனுக்கு ஞானம், ஆனந்தம், சேஷத்துவம், எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடியது எல்லாமே தன்னையும் உணர்ந்து மற்றையும் உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு ஞானமயமான அந்த ஆனந்தமயமான ஸ்வரூபம் இந்த பிராகிருதமான உடலிலே சிறையுண்டு இருந்த வரைக்கும் மறைந்து கிடந்தது. அது மறைந்து கிடந்தது, அது வெளிவரவே வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த உடம்பு வந்து மூல பிரகிருதியால் ஆனது, அது வந்து முக்குணமயமானது, கர்மவசப்பட்டது. அப்படி இருந்தனால அவனுடைய இயல்பான குணங்கள் பிரகாசிக்கவே இல்லை. இப்ப அந்த ஸ்தூல சரீரமும் போயாச்சு, சூக்ஷ்ம சரீரமும் போயாச்சு. அமானவனுடைய கரஸ்பர்சத்தாலே திவ்யமங்கல விக்கிரமும் கிடைச்ச உடனே அவனுடைய இயல்பான குணங்கள் பிரகாசிக்க தொடங்குகிறது. ஸ்வேன குணேன நிஷ்பந்தியத்தை அப்படின்ட்டு தன் குணங்களோடு அவன் பிரகாசிக்கிறான். அதுதான் வந்து அவனை ரசான்னம் ஆக்குவது. முன்பு மறைந்து கிடந்த ஆத்மாவின் ஞானம் முதலிய 6 குணங்கள் பிரகாசிக்க தன் சுயரூபத்தில் தோன்றுகிறான் ஜீவாத்மா. தன்னோட சரூபத்தோடு தோன்றுகிறான் என்று சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த வார்த்தை சொல்லியிருக்கு. பிரகாசிக்கும் இந்த 6 குணங்களே பரமாத்மாவிற்கு அறுசுவை உணவு. அவனுக்கு எது உணவா இருக்கு பாருங்க, இவனுடைய ஞானம், இவனுடைய ஆனந்தம், இவனுடைய சேஷத்துவம், இதெல்லாம் தான் வந்து அவன் ரசித்து உண்ணக்கூடிய உணவு. எம்பெருமானுக்கு ரசித்து உண்ணக்கூடிய உணவு.
ஆகையால இவன் என்ன சொல்ல, அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னே பாடிட்டே இருப்பானா. நான் உன்னுடைய ரசனைக்கு உரியவன், நான் உன்னுடைய அனுபவத்துக்கு உரியவன். அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறான் இங்க இருக்கிற ஒரு ஜீவாத்மாவை. அப்படி அகமன்னம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எம்பெருமான், அதுதான் அவன் பண்ணக்கூடிய அந்த கிருஷி, அதுதான் அந்த உழவு தொழில். அகமன்னம் என்னும்படி அமைகிறான் ஜீவாத்மா. இது தைத்தரிய உபனிஷத் வார்த்தை. இந்த மாதிரி போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சமைத்த அறுசுவை உணவை உண்டு கழிக்கிறான். இந்த குணங்களை இது ஜீவாத்மாக்கு இயல்பான அந்த குணங்கள் இப்ப பிரகாசிக்க தொடங்கிய உடனே இப்ப இவனுக்கு கர்ம வசமே இல்லை, ஆனந்தம் மட்டும்தான், ஞானம் மட்டும்தான். அதே அந்த எம்பெருமான் அப்படி அனுபவிக்கிறான். ஐயோ, இவன் என்னை விட்டு போய் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இப்ப திரும்பி வந்துட்டான்ட்டு அந்த குணங்களை அப்படியாக அனுபவிக்கிறான் எம்பெருமான். வானோர்க்கு ஆறா அமுது ஆனவாறே. வானோ இப்ப எம்பெருமானும் அனுபவிக்கிறான். அங்க இருக்கிற நித்திய சூரியர்களும் இவனுடைய இந்த சம்ஸ்லேஷனத்தை, இவனுடைய கூடியிருப்பதை அவர்களும் அனுபவிப்பார்கள். அதனால்தான் வானோர்க்கு ஆறா அமுது. வானோர்க்கு ஆறா அமுதுன்னா அங்குள்ள நித்திய முக்தர்களுக்கு இவன் ஆறா அமுது ஆக ஆகிவிடுகிறான். வானோர்க்கு ஆறா அமுதே வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுந்து விதிவகை புகுந்தனர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். இதெல்லாம் நம்ம 4ஆம் பிரகரணத்தில் ரொம்ப விவரமா பார்ப்போம். ஒவ்வொரு பாசுரத்தையும் நம்ம ரொம்ப விவரமா பார்ப்போம். அவங்களுக்கு காலெல்லாம் கழுவாங்க. அவங்க அர்ச்சராதியில் போகும்போது எங்க வீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போங்க, எங்க வீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு பாதங்கள் கழுவி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு அங்க போற அவசரம் தான். ஆகையால சீக்கிரம் 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 போவான். அவங்க வந்து அவர்களுடைய இந்த நாட்டின் எல்லை வரை அவனை வழி அனுப்புவார்கள். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்றெல்லாம் ஆதரிக்கும் நித்திய சூரியர்களுக்கு மிக மிக இனிய பொருள் ஆகிறான் இந்த முக்த ஜீவாத்மா. அப்படி இருக்க வேண்டியவங்க தான் நம்ம ஒருத்தருமே. ஆனா நம்ம கர்மவசத்தால இந்த உடலிலே சிக்குண்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இதுல இருந்து நம்ம கண்டிப்பா விடுதலை அடைந்து இந்த மாதிரி அவனுக்கு அகமன்னம் என்று சொல்ற அளவுக்கு நாம் கண்டிப்பாக போய்விடலாம். அப்புறம் முற்றும் உண்ண நல்லா அனுபவிக்கிறான், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்னை முற்றும் உயிருண்டு என்கிறபடி இந்த ஜீவனை முழுவதும் அனுபவிப்பதாக முன்னம் பாரித்து, என்னின் முன்னம் பாரித்து என்று ஜீவனுக்கு ருசி பிறப்பதற்கு முன்னே பாரித்து இவனை அனுபவிக்கிறான் எம்பெருமான். இவனுக்கு ருசி வருதோ இல்லையோ நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்னில் முன்னம் பாரித்து, என்னை விட அதிகமா ஆசைப்பட்டு என்னை அனுபவிக்க தொடங்கினான் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுது. மேலே கூறியவாறு 4 நாள் முதல் முன்னம் பாரித்து என்பது முடிய காய்த்து முற்றி விளந்த நெல்லினை உரிய காலத்தை அறுத்து நெற்களை வேறாக பிரித்த பின் அரிசியாக்கி பின் சோறாக்கி உண்டு பயன் பெற்றமை கூறுகிறான். இப்போ இவன் உழவன் தான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உழவனோட வேலையோட நல்ல ஒரு ஒற்றுமை காமிச்சிட்டாங்க. அச்சாவதாரத்திலே இவன் உழவன் அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு. அதுதான் இங்க சொல்ல வரேன். இவன் உழவன் தான் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை இங்க சொல்றாங்க. என்னன்னா, உழுவதுவோர் நாஞ்சில் கொண்டு பெருக முயலும் பக்தி உழவன் கிருஷி பலமிரே. அந்த பக்தி உழவன், இப்ப இவன் பக்தி உழவன் எம்பெருமான், அவனுடைய கிருஷி பலம் தான் நம்மாழ்வார் இப்படி இருப்பது அப்படின்னு கொண்டாந்து முடிக்கிறாங்க. அந்த கிருஷி தான் அவன் விவசாயிங்கிறதுக்கு அடையாளம் சொல்றாங்க. என்னன்னா, உழுவதோர் நாஞ்சில் கொண்டு, உழுவதோர் படையும் அப்படின்ட்டு பெரியாழ்வார் திருமொழி. அதுல அங்க அதாவது அந்த தேவப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல ரகுநாத்ஜி அப்படின்னு இருக்காரு. அங்க அப்படியே படியில் இறங்கி போகணும். அந்த கோயில்ல போனாக்கா அங்க அவன் 8 கைகள்ல 8 விதமான ஆயுதங்களை வச்சிருப்பான். அதுல கலப்பை வச்சிருக்கான். உழுவதோர் படை அப்படின்னா கலப்பை. தான் நிஜமாவே உழவன் அப்படின்னு காட்டுறதுக்காக அவன் கலப்பையை கையில் வைத்துக்கொண்டு ரகுநாதனாக தேவப்பிரயாக எனும் திவ்ய தேசத்திலே காட்சியளிக்கிறான். அது ஒரு பிரமாணம். நான் உழவன் தான் அப்படிங்கறத அர்ச்சாவதாரத்தில் உழுவதோர் படை அப்படின்னா அந்த கலப்பையை அவன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒற்றை குழலும் நாஞ்சிலும், காதல் அந்த விவசாயிகள் போட்டிருக்கிற அதே மாதிரி தோடு அங்க போட்டிருக்கான். ஆகையால் இது 2 தான் அவன் உண்மையிலே உழவன், பக்தி உழவன். இந்த ஜீவர்களை உழவு செய்வதே அவனுக்கு வேலை அப்படிங்கிறத அது ஒரு பிரமாணமாக காட்டுறாங்க. ஒற்றை குழையும் நாஞ்சிலும் என்கிறபடி உழவன் என்று தோன்றும்படி பயிர் தொழிலுக்கு வேண்டிய கருவிகளை கையிலே வைத்துள்ளான். அவன் ஏன் அந்த இது வச்சுக்காமே இருக்கலாம் இல்லையா?
எதுக்காக வந்து அந்த கலப்பையை போய் கையில் வச்சுக்க நான் உழவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கான். பெருக முயலும், ரொம்ப கஷ்டப்படுறான். அரியது எளியாகும் ஆற்றலால் பற்றி பெருக முயல்வாரை பெற்றால் அப்படின்ட்டு என்கிறபடி பயிர் பொய்த்தால் மீண்டும் மீண்டும் விடாத முயற்சி மேற்கொள்ளும் உழவனைப் போல பெறுவதற்கு அரிதான தன் திருவிடைகளை எளிதாக பற்ற இந்த ஜீவன் உய்வு பெற பெருமுயற்சி செய்கிறான் பகவான். அதாவது இப்போ ஒரு முறை தன்னுடைய பயிர் பொய்த்து போயிடுத்துன்னா, மழை இல்லையோ வறட்சியோ ஏதோ போயிடுத்துன்னா உழவன் விட்டுறவே மாட்டான். மீண்டும் 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 முயற்சி செய்வான். அதே போல இந்த எம்பெருமான் வந்து ஒவ்வொரு ஜீவனையும் அதன் பின்னாலேயே சென்று எப்படியாச்சும் வந்து இவனின் காலில் சரணாகதி பண்ணுவானா அப்படின்னு பார்த்து பெருமுயற்சி செய்து அந்த ஜீவனின் கவனத்தை தன் புறத்திலே திருப்பி அதற்கு மேல் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து அந்த ஜீவனை அவன் அனுபவிக்கிறான். இதுதான் அவன் செய்யும் பெருமுயற்சி. பக்தி உழவன் இப்படிப்பட்டவன். பக்தி உழவன் என்கிறபடி உயிருக்கு தன் விஷயத்தில் பக்தியை விளைவிக்க வேண்டி செயலை செய்து திரிபவன் சர்வேஸ்வரன். அவன் திரிஞ்சுட்டே இருப்பான். இந்த ஜீவன் எந்த உடலை அற்றும் போட்டும், மிருகமா போட்டும், செடி கொடியா போகட்டும், தேவர்களா போகட்டும், சொர்க்கத்துக்கு போகட்டும், நரகத்துக்கு போகட்டும், விடவே மாட்டான். சரி, இவன் நரகத்துக்கு போய் வரைக்கும் நம்ம வெளியில இருக்கலாம்னு நினைக்க மாட்டான். அங்கேயும் போவான், சொர்க்கத்துக்கும் போவான். எங்க போனாலும் அவன் கூடவே உடன்கேடனாக அவன் கேட்டை தன் கேடாக நினைத்து, ஐயோ இப்படி கெடுறானே இவன் என்ன பண்றதுக்கு, இவன் கேட்டை தன் கேடாக நினைத்து கூடவே செல்லக்கூடிய இவன். அப்படி கஷ்டப்பட்டு செயலை செய்து திரிபவன். அறந்தானாய் திரிவாய் அப்படின்னு சொல்றார். நீ கூடயே சுத்துறையப்பா அப்படின்னு இந்த ஜீவன் கிடைக்கிற வரைக்கும் வந்து அவன் தன்னுடைய முயற்சியை விடுவதே கிடையாது. கிருஷி பலமீற, அப்படி அவன் செய்த அந்த கிருஷி, அந்த விவசாயத்தின் பலன்தான் நம்முடைய நம்மாழ்வார் அப்படின்னு சொல்ல வராங்க. அவன் முயற்சியின் பலமன்றே ஆழ்வாருக்கு இந்த பக்தி உண்டானபடி, எனவே பகவானுடைய செயலே ஆழ்வாருக்கு பக்தி உண்டானதற்கு காரணம் எனப்பட்டது. இப்ப புரியுதுங்க எப்படிதான் ஆழ்வார் இப்படி பரம பக்தியோடு இருக்காருன்னா, இது வந்து முழுக்க 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 அவனுடைய முயற்சி, அவனுடைய கிருஷி பலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் இது வந்து உபாயங்களால வந்ததும் இல்லை, சரணாகத்தியால வந்ததும் இல்லை, முற்பருவினோட பலனாக வந்ததும் இல்லை, இந்த பிறவின் பலனாக வந்ததும் இல்லை. இது முழுக்க முழுக்க எம்பெருமான் செய்த அந்த விவசாயத்தின் பலன், அவனுடைய கிருஷி பலம் அப்படின்னு சொல்லப்பட்டு அதை காட்டி கொடு. எப்படிதான் நம்மாழ்வார் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சூத்திரத்துல பதில் சொல்லி இருக்கிறாங்க. இது இப்போ அடுத்த சூத்திரத்தை இது வரைக்கும் நிற்க வச்சுட்டு திருப்பாவை சுவாபதேசம் வானமாமலஜியருடைய சுவாபதேசம் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் சிம்பிளாக சொல்லி